வெல்கம் டு சாந்தி சாண்டல் விலாக்ஸ். இன்றைக்கி பசலைக்கீரை பருப்பு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பசலைக்கீரை அப்படின்னா பாலக்கீரை கிடையாதுங்க, இது பசலைக்கீரை. கிராமத்துல எல்லாம் கிடைக்கும் இல்லையா, எல்லா இடங்கள்லையுமே இது கிடைக்கிது. பசலைக்கீரை ரொம்பவே சூப்பராக இருக்கும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். 10-15 சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கிறேன். 2 காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போட வேண்டாம், ஸோ பச்சை மிளகாய் மட்டும் போதும். தக்காளி பழம் நான் 2ஆக கட் பண்ணி உள்ளுக்குள்ள உள்ள இந்த ஒயிட் பார்ட்டை எடுத்துடுங்க. இது ரொம்பவும் காரமாகவும் இருக்கக்கூடாதுங்க, ஸோ 2 பச்சை மிளகாய் போதுமானதாக இருக்கும். இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் 1 சேர்த்துக்கலாம், இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கீறி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கட்டு பசலைக்கீரை நல்ல பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பசலைக்கீரையில் நம்ம எதுவுமே சேர்க்காம அப்படியே வேக வைக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இது 2-3 மெத்தடில் நம்ம செய்யலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. கீரை வேக வைக்கும் போது முன்னாடியே நீங்கள் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஒரு கொதி வந்த பிறகு, ஒரு ஆவி வந்த பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஆவி வந்துடுச்சு, நான் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். நல்ல கீரை, சாஃப்டான கீரை இந்த கீரை, அதனால நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேனலில் கோலம், நான் மார்கழி மாதம் கோலம் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோவாகவும் எடுத்து போடுறேன், லாங் வீடியோவாக. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் லாங் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஃபுல் வீடியோ, கோலம் போடுற வீடியோ நான் போடுறேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை இறக்கி வச்சு இதை நம்ம கடைஞ்சிட போகிறோம். கீரையெல்லாம் மிக்சியிலலாம் போட்டு அடிக்காதீங்க. மிக்சியிலலாம் போட்டு அடிக்க வேண்டாம், குக்கர்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை. மண் சட்டி இருந்தால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள பாத்திரத்தில் வேக வச்சுடுங்க. மற்ற வச்சு இதை கடைஞ்சிக்கலாம். இது நார்மல் சட்டி தான். கீரை கடையிறதுக்காண்டியே தனியாக சட்டி, அதாவது அடியில் கொத்தி இருக்கும், அது மாதிரி சட்டி இருக்கும். நான் நார்மல் வீட்டில் குழம்பு வைக்கிற சட்டியிலையே நான் கடைஞ்சிக்கிறேன். இப்போ வேக வச்ச பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாவை இதோட சேர்த்து நல்லா மத்தால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு 4 பல் போட்டுக்கோங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். சூப்பராக இருக்கும்ப்பா இந்த பசலைக்கீரை கூட்டு. இது மாதிரி பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அப்பப்போ செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன், பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட பட்டை மிளகா, 5 பட்டை மிளகா பொடியாக கட் பண்ணி கையால் கிள்ளி இதில் சேர்த்து நல்லா தாளித்து இதில் கொட்டி கலந்துட்டோம் அப்படின்னாலே சூப்பரான பசலைக்கீரை பருப்பு கூட்டு தயார்.
கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கோலம் லாங் வீடியோவாக உங்களுக்கு தேவைப்பட்டால் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நிறைய சிக்கு கோலம் போடுவேன். ஸோ சிக்கு கோலம் நான் ஷார்ட்ஸில் இப்போ நான் போட்டுட்ருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை தேங்க்யூ, பாய்.